புனித எவ்ப்ராசி அம்மாவின் 7ஆம் நாள் நவநாள். புனித எவ்ப்ராசி அம்மாவின் பொன்மொழிகளில் ஒன்று: இறைவனுக்கு அடுத்தபடியாக எனது ஆறுதலும் அடைக்கலமும் தூய கன்னிமரியாவாகும். ஈசோ மெசியாவில் அன்புக்குரியவர்களே, ஜெபம் என்னும் அச்சாணியில் சுழன்று கொண்டிருந்த எவ்ப்ராசி அம்மாவின் வாழ்க்கையில் சோதனை துன்ப வேளைகளில் ஒளியும் திடனும் பெற அவர் கையாண்ட வழி ஜெபமே. புனித எவ்ப்ராசி அம்மாவின் 7ஆம் நாள் நவநாளை சிறப்பிக்கும் நாம் ஜெபமாலை புனித எவ்ப்ராசி அம்மாவின் சிறந்த பொக்கிஷம் என்பதை பற்றி சிந்திப்போம். புனித எவ்ப்ராசி அம்மாவின் சிறந்த பொக்கிஷமும் அவரது சோதனைகளில் நம்பிக்கையும் ஜெபத்துக்கு ஆற்றலும் ஊட்டும் கருவியாக ஜெபமாலை அமைந்தது. இடைவிடாதது மனம் வல்லிய ஜெபத்தை உச்சரித்து கொண்டே இருப்பார். பிறரும் இச்செபத்தை கூற அறிவுறுத்துவார். ஜெபமாலை சொல்லும் வேளைகளில் ஆன்மாக்கள் எப்பொழுதுமே அவர் அருகில் நிற்பதாகவும் அந்த ஆன்மாக்களுக்கு உதவி புரிவதில் தனி ஆர்வம் கொண்ட புனித எவ்ப்ராசி அம்மாவின் புனித வாழ்வில் ஓங்கி வளரவும் பிறருக்கு ஆன்ம நலங்களை வருவிக்கவும் சிறந்த வழியாக ஜெபமாலை என்னும் பொக்கிஷமும் அமைந்தது. ஜெபம்: சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று மொழிந்த அன்பு இறைவா, பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளும் அநீதிகளும் நாட்டில் அதிகரித்து கொண்டே இருக்கும் வேளையில் அதை தடுப்பதற்கு ஏற்ற மன வலிமையும் மன தைரியத்தையும் தேவையான விழிப்புணர்வையும் கொடுத்து அவர்களை நீரே கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று புனித எவ்ப்ராசி அம்மா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அமலயா மாதாவின் அருகில் ஜெப